ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரெட் குலாப்ஜான் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பாக்கெட் மில்கா பிரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஓரங்களில் கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே நம்ம ப்ரெட்டை போட்டு நம்ம நல்லா உதிர்த்தி விட்டுட்டு நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிணையிறதுக்குள்ள ரொம்ப ஈஸி. மாவு பிசையும் போது நம்ம பால் விட்டு பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். தண்ணீர் விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்தால் ரொம்ப சாஃப்டாக இருக்காது குலாப்ஜாம். கொஞ்சமாக பால் விட்டு எடுத்துக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்படி நமக்கு சூப்பராக நல்லா மாவு பிணைய வந்துடும். இப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம பால் போட்டு எடுத்துக்கலாம். நீல வாக்கில் உங்களுக்கு பிடிக்கும் குலாப்ஜான் அப்படின்னா நீங்கள் நீல வாக்கில் எடுத்துக்கலாம். உருண்டையாக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உருண்டை சேஃபில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். நான் உருண்டை சேஃப்லேயும் நீல வாக்குலேயும் நான் சேஃப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம குலாப்ஜானாக போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொரிச்சு எடுக்க. அப்பப்போ நீங்கள் சேஃப் பண்ணி வைக்காமல் எல்லாத்தையும் போட்டு குலாப்ஜானாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லா குலாப்ஜானையும் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடி பொரிக்கிறதுக்கு முன்னாடி பாகு காய்ச்சிக்கலாம். பாகுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு 250 கிராம் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். அதோட 4 ஏலக்காவை நல்லா தட்டி விட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். பாகை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாகு ரெடி ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு அடுப்புலையே நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு குலாப்ஜானுங்களை பொரித்து எடுத்துடலாம். இப்போ குலாப்ஜான்களை பொரித்து எடுக்கிற டைம் வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. மீடியம் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் அடுப்பு இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் அடுக்கக்கூடாது. மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ்லாம் நல்லா உதிர்ந்து வரும். அப்படியே பார்த்திங்கன்னா குலாப்ஜான் போட்ட உடனேயே மேலே இந்த பபிள்ஸ் எல்லாம் கிளம்பி வரும். அதுதான் பக்குவமே. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தான் நாம் பெரட்டி விட்டாச்சு. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் கிட்ட வர அளவுக்கு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய்களை வடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பிளேட்டில். நெக்ஸ்ட்டு பேட்சை போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். சேம் மெத்தட், சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அதையும் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான குலாப்ஜான் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு பாகும் ரெடி ஆகிடுச்சு. பாகு பதம் பார்த்திங்கன்னா கம்பி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பாகோட பதத்தை பார்த்துக்கோங்க. நல்லா பாகு நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம சூடாக வச்சுருக்கிற குலாப்ஜான்களை நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வைக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த குலாப்ஜான் ஊறுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம்லாம் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக அரை மணி நேரம் ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் கிட்டேயே ரொம்ப சூப்பராக ஊறி குண்டு குலாப்ஜானாக வந்துடும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாவ், சூப்பராக குலாப்ஜான் எல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் 4 காலை உங்களுக்கு கொத்தி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சாஃப்டான குண்டு குலாப்ஜான் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுட்டு ப்ரெட் பாக்கெட்டில் ஈஸியாக செஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வித்தியாசமான ரெசிபி மென்ஷன் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.